1999 ஆண்டு நேரடியாக சப் இன்ஸ்பெக்டராக பணியில் சேர்ந்த ராஜலட்சுமி இதற்கு முன்னர் பொருளாதார குற்றப் பிரிவிலும் மதுவிலக்கு பிரிவிலும் போக்குவரத்து பிரிவிலும் பணியாற்றியுள்ளார். தற்போது சென்னை விபச்சார தடுப்பு பிரிவில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார் ராஜலட்சுமி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போதுதான் ராஜலட்சுமியின் ராஜ வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வந்தது. காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கும் இந்த பெண் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி யார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விபச்சார தடுப்பு பிரிவு பெண் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி வீடு மற்றும் அவர் தொடர்பான இடங்களில் அதிரடியாக சோதனைகளை மேற்கொண்டனர். சென்னை திருமங்கலம் வெல்கம் காலனி பகுதியில் வசித்து வரும் பெண் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி வீட்டில் 4 மணி நேரம் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். முதற்கட்டமாக தன் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோன்று பொய் வழக்கு போட்டு சோதனை நடைபெறுகிறது என்று ராஜலட்சுமி தரப்பில் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பதிவு செய்த எஃப்ஐஆர் வெளியாகி பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்துள்ளன. இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி பணிக்காலத்தில் பல்வேறு புகார்கள் எழுந்ததையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இவரை பற்றி ரகசிய விசாரணை நடத்தினர். இதில் அவர் தனது பெயரிலும் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்தது தெரிய வந்தது. மேலும் கடந்த 2017 ஆண்டு ஜூன் மாதம் முதல் கடந்த 2025 ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமியின் வரவு செலவு மற்றும் சேமிப்பு சொத்துக்கள் வாங்கியது உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதாவது 2017 ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் 3,64,310 ரூபாய் சொத்து மதிப்பு வைத்திருந்த இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி 2025 ஜூன் மாத கணக்கில் 4,62,06,529 ரூபாய் மதிப்பில் சொத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்த காலகட்டத்தில் 1,45,80,000 ரூபாய் வருமானமும் செலவினங்களாக 2,25,98,000 ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சேமிப்பாக சுமார் 80 லட்சம் ரூபாய் வைத்திருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பெண் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் சொத்து மதிப்புகளை ஆய்வு செய்த போது 5,42,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு துறையின் கணக்கீட்டின்படி இவர் தனது அதிகாரப்பூர்வ வருமானத்தை விட 372% கூடுதலாக சொத்து சேர்த்துள்ளது அதிகாரிகளையே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. பெண் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி பணிபுரிந்த காலத்தில் எவ்வாறு எந்தெந்த வழக்கிற்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பது குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பெண் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி சொத்து குவித்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். 3 லட்சம் ரூபாய் அளவில் சொத்துக்களை வைத்திருந்த பெண் இன்ஸ்பெக்டர் 8 வருடத்தில் 300 மடங்கிற்கு மேல் லஞ்சம் பெற்று கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவித்த சம்பவம் தமிழக காவல்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.